சிஎஸ்கே கிட்ட நெகட்டிவ்னு என்னங்க இருக்குது? கடைசி மேட்ச்லாம் செம்மையாக விளையாடிருக்காங்க, இதுக்கப்புறம் நெகட்டிவே கிடையாது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இருக்குது. அப்படி ஒன்றும் சிஎஸ்கே நெகட்டிவே இல்லாத டீமாலாம் இன்னும் மாறலை. 10வது பொசிஷனில் முடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் இல்லாமையா? ஸோ லாஸ்ட் ஃபியூ மேட்சஸில் நல்லா விளையாடிருந்தாலும் கடைசி மேட்ச்சில் ஒரு பெரிய வெற்றியை பார்த்துருந்தாலும் விஷயங்கள் இன்னுமே அவங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதுதான் 2026 ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக அமையுங்கிறது தான் மேட்ரு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் படிஸ்க்கு ஹாய் ஃப்ரம் பாலா. மொத்தமாக 3 விஷயம் அட்ரஸ் பண்ண போகிறோம். இந்த டாப் 3 நெகட்டிவ்ஸில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம தலைவன் தான், சிவம் துபே. துபாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அவர் மேலே ஒரு டிபெண்டன்சி பெருசாக டீமில் இருக்குது. நீங்கள் என்ன தான் உர்வில் பட்டேலை உள்ளே கொண்டு வந்தாலும், ஆயுஷ் மாத்ரேவை கொண்டு வந்தாலோ, ஷேக் ரஷீதை கொண்டு வந்தாலோ, டெவால்டு பிரவிஸை கொண்டு வந்தாலோ, இதெல்லாம் தாண்டி அடுத்த வருஷம் திரும்ப ருத்ராஜ் கேக்வாடே பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்தாலும் எல்லாம் தாண்டி மகேந்திர சிங் தோனியே கண்டிப்பாக அடுத்த வருஷம் விளாடுறேன்னு சொல்லி அடுத்த வருஷம் 2024 எப்படி விளாடினாரோ அந்த மாதிரி பிளிஸ்டரிங்காக 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடினாலும் இந்த டீம் சிவம் துபே மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனையும் ரிலையபிலிட்டியும் வச்சுருக்குது. வைக்கணுமா கூடாதாங்கிறது டிபேட்டபிள். கண்டிப்பாக அதை நம்ம பேசி தான் ஆகணும். ஒருத்தவங்க வைக்கலாம்பாங்க, ஒருத்தவங்க வைக்கக்கூடாதுங்க. எதுக்குங்க ஓரமாக தள்ளிட்டு என்னங்க சிவம் துபேலாம் அதுக்கு முன்னாடி என்ன பெரிய பிளேயிங் லெவலில் கன்ஃபார்மாக இருந்த மாதிரி ஒரு பிளேயராக இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ச்சைஸிலாம் சிஎஸ்கே வந்ததுக்கப்புறம் தானே அந்த மாதிரி. அதனால் ஒன்றும் கிடையாது, தூக்கி ஓரமாக வைங்க. இப்போ தான் உருவில் பட்டேல் வந்துட்டாரு, டெவால்டு பிரவிஸ் வந்துட்டாரு, ஆயுஷ் மாத்ரே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம துபேவை ஒதுக்கி வைங்க பிளேயிங் லெவலில் கூட சொல்லிடலாம் ஈஸியாக. ஆனால் அது சிஎஸ்கே பண்ணுமா? சிஎஸ்கே ஒரு வீரர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சு ஒன்ஸ் அவரை உள்ளே இறக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேயர்ட்டு வந்து ஸ்டெப் பேக் பண்ணவே மாட்டாங்க சிஎஸ்கே. அன்டில் அதர்வைஸ் அது ஆக்ஷனில் போய் நம்ம கையை மீறி அந்த பிளேயர் நம்மளோட போகிறாருங்கிற பட்சத்தில் தவிர வேறு எப்போவுமே சிஎஸ்கே அதை பண்ணாது. ஸோ அவங்க நம்பிக்கை வச்சு கொண்டு வந்த இந்த சிவம் துபே இவ்வளோ சூப்பராக இத்தனை வருஷம் விளையாடிட்டு இருந்திருக்கார் கடந்த ஒரு 2-3 இயர்ஸில். பட் இருந்தாலும் இந்த வருஷம் அவர் சரியாக விளையாடலைங்கிறது ஒரு பெரிய கன்சர்ன். அடுத்த வருஷம் அவருடைய ரோல் எப்படி இருக்க போகுது? இவர் தான் வந்து இருக்கிறது இந்த 6 ஹிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவருனா, அப்போ இந்த 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி உங்கள் டீமில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இப்போ நீங்கள் மற்ற ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீப்பு பின்னாடி ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கக்கூடிய ஆட்கள் தான். ஸ்ட்ரெயிட்டில் பவரில் 6 அடிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இப்போ எந்த டீமில் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆண்ட்ரே ரசல் மாதிரி ஒருத்தர், அவருடைய விக்ட்ரி பர்சன்டேஜ் சக்ஸஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சில பேர் தான் இருக்கிறாங்க. மற்றபடி எல்லாருமே இப்போ வந்து பின்னாடி இப்படி தட்டுறது, அப்படி தட்டுறது, இப்படி தட்டுறது, இப்படி தட்டுறது, அப்படி தட்டுறது, இந்த மாதிரி கிரிக்கெட் தான் ஆட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் நான் வந்து பவரில் மட்டுமே ரா பவரை வச்சு அடித்து மேலே தூக்கி அடிப்பேன் அப்படின்னா அப்போ நீங்கள் யார்க்கரை ஆட தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து நிறைய பவரை வச்சுருக்கணும். ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி விட்டுறணும். யார்க்கரை ஃபுல் டாஸையே உங்களால் அடிக்க முடியல, நீங்கள் யார்க்கரைங்க ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த டீமில் ஒரு பிரச்சனை இருக்குது சிவம் துபே வச்சு. இது முதல் நெகட்டிவ் சிஎஸ்கேக்கு. 2வது நெகட்டிவ் சிஎஸ்கேக்கு எங்கே இருக்குது அப்படின்னா மதிஷா பத்திரானா என்ற வீரர். எப்பா நீ வந்து ஒரு அங்கே எப்படி தூபே ஒரு 6 ஹிட்டரோ இங்கே வந்து நீ வந்து ஒரு நம்பர் 1 ஸ்டார் பவுலர். எனக்கு நீங்கள் என்னதான் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் உங்களை யாருமே சன்னு 3ன்னு ரெஃபர் பண்ண மாட்டாங்க, ஸ்டாருன்னு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாராக வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாராக வந்து இன்றைக்கி உள்ளே இருக்கக்கூடிய இவர் ஒரு ஸ்டார் பவுலரு அடிச்சு கொடுக்குறாரு. வைடு 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 நோ பாலு வைடு, என்ன ஒரு லைன் அண்ட் லென்த்தே மெயின்டைன் பண்ண முடியலங்கிறது அவருடைய யூனிக் பவுலிங் ஆக்ஷனுக்குன்னு இருக்கக்கூடிய யூனிக் ப்ராப்ளம். அது சரி பண்ணிட்டாருன்னா பிரச்சனை இருக்காது. மற்றபடி ஒரு பெரிய கன்சர்ன் அவர். 3வது கன்சர்ன் என்ன அப்படின்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய ஸ்டார் ஸ்பின்னர் யாருங்க அப்படின்னா நூர் அகமது தான் இன்றைக்கி. அவர் ஒரு ஓவர்சீஸ் பவுலர், அவர் ஒரு ஆப்கானிஸ்தான் பவுலர். திடீர்னு நீ பாகிஸ்தான் கூட பிரச்சனை பண்ண மாதிரி ஆப்கானிஸ்தான் கூட உங்கள் நாடுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனையாகுது, என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்தியா போன்ற நாடு கண்டிப்பாக நம்ம நாட்டில் என்ன யோசிக்கணும்னா எந்த ஓவர்சீஸ் பிளேயரையுமே டிபெண்ட் பண்ணாமல் எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து ஒரு நல்ல இந்தியன் பிளேயர் இருக்காங்களா அதை பார்த்துக்கணும். அப்போ ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா செம்மையாக விளாடும் போது நூர் அகமது வந்து எனக்கு ஓகே, நூர் அகமத்னா அது நூர் அகமது தான்லாம் இல்லை, வேறு யாராவது கூட எங்களுக்கு விளையாடி கொடுப்பாங்கப்பா, அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒன்றும் அவரை நம்பி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஞ்சுக்கு சிஎஸ்கே ரெடியாகி இருந்துக்கணும். எப்போ வேணாலும் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை நம்பாமல் விளாடக்கூடிய ஐபிஎல்லோ அந்த சீசனோ அந்த ஒரு 10 மேட்சோ 6 மேட்சோ நடக்கலாம். அதுக்கு சிஎஸ்கே என்ன பதில் வச்சிருக்குது அப்படின்னா சிஎஸ்கே மகேந்திர சிங் தோனியுடைய கேப்டன்சியோ ருத்ராஜ் கெய்க்வாடோ யார் கேப்டன்சி வந்தாலும் அஸ்வின் செம்மையாக விளாடியே ஆக வேண்டும். அஸ்வினுடைய ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். கண்டிப்பாக நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பெஸ்ட்டை கொடுக்குறாரா அப்படின்னா 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 10 விக்கெட் அவருடைய ஸ்டாண்டர்டு கம்மி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் ஆக்சுவலாக ஸ்டெப் அப் பண்ணியிருந்துருக்கணும். அவர் ஒரு 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு அந்த சீசன்லங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். அண்ட் இக்கனாமிக்கலாகவும் ஒரு இல்லை அப்படிங்கிறது அதோட ஒரு பெரிய வருத்தம். ஸோ அதனால் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆர் அந்த ஸ்லாட்டில் எனக்கு நான் ஒரு ஸ்ரேயாஸ் கோபாலை ரெடி பண்ண போகிறேன்னா அது சிஎஸ்கே முடிவு பண்ணி கொண்டு வந்து ஆகணும். அஸ்வினா, ஸ்ரேயஸ் கோபாலா இல்லை அஸ்வினேவா என்ன ஏதுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணியாங்க. பட் உங்கள் ஸ்பின் டீம் வெறும் 100 அகமதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய 3வது பிரச்சனை.
ஸோ இந்த 3 பிரச்சனைகளை சிஎஸ்கே ஒருவேளை சரியாக அட்ரஸ் பண்ணிவிட்டது என்று சொன்னால் டாப் 4ல் போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் கொண்ட ஒரு டீமாக கண்டிப்பாக சிஎஸ்கே உள்ள வரும். ஆன் மெரிட்ஸ் ஆன் பேப்பர் எல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்து டாப் 4 போவாங்களா இல்லையான்றதை சொல்லிடலாம். பட் டாப் 4க்கான எல்லா திறமைகளும் உடைய டீம்னு நீங்கள் சொல்கிறதுக்கே ஃபஸ்ட்டு மினிமமாக இந்த 3 பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பராக அப்படின்னா அவங்க வந்து பார்க்குறேன். அது வர விடை பெறுது உங்கள் போலாம். ஓகே பாய்.